ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட்டிங் ஃபார் கோடட் அப்படின்ற சம்மரி பற்றினா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா சாமுவேல் பெக்கெட். இவர் வந்து ஒரு ஐரிஷ் ரைட்டர், நாவலிஸ்ட், பிளே ரைட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், தியேட்டர் டைரக்டர், போயட் அண்ட் லிட்ரரி டிரான்ஸ்லேட்டர். இது வந்து ஃபஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சம்மரி. இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ட்ரீக்கு அடியில் நிற்கிறாங்க. நின்றுட்டு விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரோஜன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேரும் வந்து கோடட் அப்படிங்கிறவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட் 1ல் விளாடிமிர் வந்து எப்படி இருப்பார்னா, அவர் வந்து எப்போவுமே லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவர், எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வேயில் பார்க்குறவராக இருப்பார். எஸ்ட்ரோஜன் எப்படி இருப்பார்னா, இவர் வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருப்பார். இம்பார்ட்டன்ஸ் வந்து எமோஷ்னலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸே தருவார். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் வந்து கோடட் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. எஸ்ட்ரோஜன் வந்து அப்போவே உடம்பு சரியில்லாமல் தான் இருப்பார். தி டாக் அபவுட் இவங்க வந்து பைபிளில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை பற்றிலாம் படிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஜீசஸை பற்றி பேசிட்டு போயிருப்பாங்க. அவரோட ரெண்டு பேரும் சிலுவையில் அறைவாங்களா, அதோடையும் சேர்த்து பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. ரொம்ப நேரமாக வந்து அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன் ரொம்ப நேரம் கழித்து அடைஞ்சிட்ட உடனே அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமும் வந்து கோடட் வரமாட்டார். எஸ்ட்ரோஜன் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளாடிமிர்கிட்ட சொன்னோடனே விளாடிமிர் என்ன சொல்வார், என் கூட துணைக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ தூங்காத, என் கூடவே இருன்னு சொல்வார். அப்புறம் எஸ்ட்ரோஜன் அகெயின் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னோடனே கேரட்ஸ் வந்து விளாடிமிர் எஸ்ட்ரோஜனுக்கு கொடுப்பாரு. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகிடும்னா, அப்படியே வந்து எஸ்ட்ரோஜன் தூங்க ஆரம்பிச்சிடுவார். எழுந்தவுடனே நான் வந்து எனக்கு வந்து ட்ரீம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவார். அப்போ விளாடிமிர் சொல்வார், வேணாம், அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும், கொஞ்சம் சைலண்ட்டாக இருன்னு சொல்லிவிடுவார். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும்னா, போக்ஸோ அண்ட் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வருவாங்க. போக்ஸோ அப்படின்றவர் வந்து அவர் ஒரு வெல்த்தி மேனாக இருப்பார். இவர் தான் வந்து லக்கியோட ஓனராக இருப்பார். லக்கி வந்து ஸ்லேவாக இருப்பார். அவர் வந்து ஒரு டாக் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. லக்கி வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனில் தான் இருப்பார். இருந்தாலும் போக்ஸோட வெயிட் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு தான் வந்திருப்பார். கழுத்தில் ரோப் கட்டி கூட்டிகிட்டு வந்திருப்பார். லக்கி வந்து என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ணுறாருன்னா, போக்ஸோக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் வச்சு சாப்பிட விருந்து மாதிரி வைக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து லக்கி சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ தான் எஸ்ட்ரோஜன் அவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏதாவது மிச்சம் இருந்தால் எனக்கும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு போக்ஸோவும் அக்செப்ட் பண்ணிவிடுவார். விளாடிமிர் கொஞ்ச நேரம் கழித்து என்ன சொல்லுவார்னா, அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே, ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்ட்டு கொஸ்டின் பண்ணுவார். அதுக்கு போக்ஸோ சொல்வார், அவன் வந்து என்னோட ஸ்லேவ், நான் அப்படி தான் வந்து அவனை ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவார். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் போவேன், அங்கே வந்து இந்த ஸ்லேவை வந்து நான் வந்து சேல் பண்ணிவிடுவேன்னு சொல்லுவார். அதனால விளாடிமிரும் ஈஸ்ட்ரோஜனும் பேசிட்டு, ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுவார்னா, விளாடிமிர் கிட்ட சொல்லிவிட்டு லக்கியை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் வந்து எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ண போகும்போது லக்கி என்ன பண்ணுவார்னா, இவர்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவார். இவர் அடிக்க வருவார். அதனால அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்போ தான் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்கடியில் ஒரு மெசேஜர் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, விளாடிமிரையும் ஈஸ்ட்ரோஜனையும் பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, கோடட்காக தானே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அவர் இன்றைக்கி வரமாட்டார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ விளாடிமிர் வந்து அந்த மெசேஜர்கிட்ட கேட்பார், நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கீங்களான்னு கேட்பார். இல்லை, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவ்வளோதான், இந்த ஆக்ட் 1 இதோட முடியுது. ஆக்ட் 2ல் என்ன ஆகுதுன்னா, திருப்பி அதே இடத்துக்கு இவர் வந்து சொன்ன மெசேஜர் சொன்னவொடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆக்ட் 2ல் அகெயின் அந்த பிளேஸ்க்கு, அந்த ட்ரீக்கு கீழேயே வந்துடுறாங்க. வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக நேற்று வந்து எல்லா லீவ்ஸும் வந்து அந்த ட்ரீயில் காஞ்சி போயிட்டு லீவ்ஸே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வரும்போது ஃபுல்லாக லீவ்ஸ், நிறைய பச்சை பசேல்னு லீவ்ஸ் அழகாக இருக்குது அந்த ட்ரீயில். அதை பார்த்துட்டு விளாடிமிர் வந்து எஸ்ட்ரோஜன்ட்ட சொல்லுவார், நம்ம நேற்று வரும்போது இங்கே வந்து எதுவுமே இல்லாத மாதிரி காஞ்சிருந்தது, இன்றைக்கி லீவ்ஸ்லாம் வளர்ந்துருச்சுலன்னு சொல்லும்போது அவர் வந்து, அப்படியா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவார். இதுலேருந்தே என்ன தெரியும்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு மெமரி லாஸ் பீப்புளாக இருப்பார். எல்லாத்தையும் டக்குன்னு மறந்துடுவார் ஈஸ்ட்ரோஜன். இவருக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் 2 இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னென்னா, நத்திங், ஐ வில் லீவ் அப்படின்ற இந்த 2 வேர்டை மட்டும்தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவார். அகெயின் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கோடட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அகெயின் என்ன ஆகுதுன்னா, லக்கியும் போக்ஸோவும் இந்த டே வராங்க. வரும்போது லக்கி எப்படி வராருன்னா, இப்போது வராங்க, ஆனால் வேறு மாதிரி இருக்காங்க ரெண்டு பேருமே. லக்கி வந்து வாய் ஃபுல்லாக மியூட் ஆகிட்டுருக்காரு. அப்புறம் போக்ஸோ வந்து ஒரு பிளைண்டான ஒரு மேனாக தான் வராங்க. ரெண்டு பேரும் வந்திருக்கும் போது லக்கி தான் வந்து போக்ஸோவை கூட்டிகிட்டு வராரு கேர்ஃபுல்லாக. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன கேட்பாருன்னா, விளாடிமிர், நீங்கள் எஸ்டர்டே வந்தீங்கல்ல, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை, நாங்கள் எஸ்டர்டேலாம் வரல, நாங்கள் இப்போ தான் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவார். என்னடா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்பார்.
த மெசேஜர் என்ன பண்ணுறாருனா, அகெயின் இவங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே மெசேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோடட்காக வெயிட் பண்ணுறீங்களா? கோடட் இன்றைக்கி வரமாட்டார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாடிமிர்கிட்டையும் ஈஸ்ட்ரோஜன்கிட்டையும் சொல்லுவார். உடனே விளாடிமிர் கேட்பார், நீங்கள் எஸ்டர்டே வந்தீங்கல்ல, எஸ்டர்டேவும் இதே மாதிரி தான் சொன்னீங்கன்னு சொல்லுவார். இல்லையே, நான் எஸ்டர்டேலாம் வரலையே, நான் இப்போ தான் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜர் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் என்ன நினைப்பாருன்னா, நீங்கள் கோடட்டை பார்த்துருக்கீங்களான்னு கேட்பார். அவர் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அந்த மெசேஜர் போயிடுறாரு. அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறாரு, என்ன இது, இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ரோப் இருந்ததுன்னா அந்த ரோப்பை வச்சு நம்ம வந்து இங்கேயே வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ விளாடிமிர் சொல்லுவார், நம்மக்கிட்ட தான் ரோப்பே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, நம்ம போவோம், நாளைக்கு திருப்பி வர சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ வந்து கயிறு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சம்மரி தான். தேங்க்யூ.